நீங்கள் நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். நீங்கள் ரொம்ப நம்பின ஆட்கள் உங்களுக்கு துரோகம் செய்வார்கள். நீங்கள் நிறைய ஏமாற்றத்துக்குள்ளே போய்கொண்டே இருப்பீர்கள். இன்னும் அது தொடரக்கூடாது. அது இன்னும் மோசமான நிலைக்கு போவதற்கு முன்பாக நீங்கள் இயேசு ஒன்றை வாருங்கள். இயேசு உங்களுக்காய் காத்திருக்கிறார். அவர் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய செயல்களை முடிக்கவில்லை. இன்னும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைய செய்ய விரும்புகிறார். அவர் முடிக்கவில்லை. இவ்வளவுதான் என்று உனக்கு அவர் தீர்ப்பு சொல்லவில்லை. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்றுதான் அவர் சொல்லுகிறார். பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இன்னும் ஒரு முயற்சி, அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாம். சும்மா இருக்க வேண்டாம். இப்பொழுது நாம் அதுக்காகத்தான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். இக்கட்டு இருக்கலாம், உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம், உங்களுக்கு கடினம் இருக்கலாம், உங்கள் பாதையை வழிமறிக்கிற பெரிய பாறாங்கல்லாக இருக்கலாம், அல்லது ஒரு எரிகோ கோட்டை போல ஒன்று உங்களை தடுத்து கொண்டிருக்கலாம். அதெல்லாவற்றையும் கர்த்தர் தகர்த்து உங்களை முன்னுக்கு கொண்டு வார். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இதெல்லாம் எப்படி நடந்தது. அது உங்கள் முயற்சியில் தான் அது நடக்கும். நீங்கள் யாரையும் நம்பிக்கொண்டிருக்காங்க, அவன் பிழைக்கத்தான் பார்ப்பான். நீங்கள் முன்னேறதுக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த ஒரு தெய்வம் இயேசு ஒருவர் தான். உலகத்தில் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் சக்திகள் தீய சக்திகள். தேவனற்றவர்களுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஆவிகள் மக்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது, வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது, மனுஷனுடைய குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுவை இணைக்கிறார், இதயங்களை சரிப்படுத்துகிறார், கல் நெஞ்சத்தை லகுவாக்குகிறார். உங்கள் பொறுமைக்கு பலன் உண்டு. இப்போ நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கிறீங்க, உங்களுக்கு பலன் உண்டு. உங்களில் சிலர் ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், உன் பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்கவில்லை, அதனால் இன்றைக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று. உன்னுடைய பொறுமையை குறித்து நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நேரம் இது கர்த்தருடைய வார்த்தையாகும். நீ எனக்காக காத்திருந்தாய், நான் சொன்னேன், நீ கேட்டாய், காத்திருந்தாய். இப்பொழுது என்னுடைய வேலை வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அண்ட் திஸ் இஸ் மை டைம், நான் உன்னை ஆசீர்வதிக்கும் ஒரு வேளையாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இனி அந்தகாரத்தின் வேலை முடிந்து விட்டது, இது என்னுடைய வேலை. உன்னை நான் ஆசீர்வதிக்க மட்டும்தான் அழைத்திருக்கிறேன். மகனே, உன்னை நான் இருளில் இருக்க அழைக்கவில்லை. கொஞ்சம் இருள் கொஞ்சம் ஒளி இப்படி வாழ நான் உன்னை அழைக்கவே இல்லை. உன்னை 100க்கு 100 ஒளியில் வாழ நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ 100க்கு 100 ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக நான் உன்னை தெரிந்தெடுத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். நீ என்னை தெரிந்தெடுக்கவில்லை, நானே உன்னை தெரிந்தெடுத்து உன்னை நானே கொண்டு வந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் உன்னை வாளாக்க விருப்பப்படவில்லை, உன்னை நான் தலையாக ஆக்கும்படி நான் விரும்புகிறேன். பிசாசு உன்னை கீழே கொண்டு போக எடுத்த முயற்சிகளை நான் நிறுத்திவிட்டு உன்னை நான் மேலாக்குவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல நின்று அவர் சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல நின்று சொல்லுகிறார். உன் போர்வையை விரித்து பிடி என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் விசுவாசத்தை பெரிதாக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ முயற்சியேடு, நான் வருகிறேன் உன்னை ஆசீர்வதிக்க. நீ யாருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், யாரையும் அனுப்பாதே, நீ வா, நானே உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ இப்பொழுது கடந்து போகிற இந்த கடின பாதையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். உன் துக்கம், உன் வருத்தம் நிச்சயம் என்னுடைய நாமத்தினால் என்னை சந்தோஷமாக மாறும். நானே உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வேன். உன் காதுகள் சந்தோஷத்தை கேட்கும், உன் கண்கள் சந்தோஷமான காரியங்களை காணும். வெறும் கையல்ல, என் கை உன் கையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. உன் கையை நான் வெறுமையாய் அனுப்புகிறதல்ல, உன் கையை நான் ஆசீர்வதித்து தான் அனுப்புவேன். உன் கைகளை
போருக்கு நான் யுத்தம் பண்ணி ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பெரிய யுத்தத்துக்கு உன் கைகளை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த யுத்தத்தில் நீ எடுக்கிற முயற்சியிலே பெரிய வெற்றியை நானே உனக்கு கொடுப்பேன். நீ முயற்சி எடு, நான் வெற்றியை கொடுக்கிறேன். நானும் நீயும் இணைந்து இந்த யுத்தத்தில் வெற்றியை எடுப்போம் என்று கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருக்கிறது.